ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் வந்து அந்த ஸ்டூடியோல வந்து வெளியில வராருல, பின்னாடியே காவேரி ஓடி வந்து என்ன சொன்னீங்க, என்ன பேர் சொல்லி சொன்னீங்க, பொய் கொல்லியாம அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜய் என்ன சொல்றாரு, ஏம்மா ஏன் அப்படி சொல்லிட்டு அப்போ உடனே காவேரி வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த வீட்ல இருந்து கிளம்புங்க அப்படின்னே இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்போ வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை சேர்த்து பிடிக்கிறாரு. இங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னே இப்போ விஜய் என்ன சொல்றாரு, என்னம்மா நீயும் வரமாட்டேங்கிற உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழியில நான் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது இல்ல நீ உங்க அம்மா எப்படி சமாதானப்படுத்தணும்னு சொல்லு, நீ சொல்றத நான் அப்படியே கரெக்டா செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நீ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அப்போ பேசாம நீங்க நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க, போய் உங்க தாத்தா பாட்டி கூட போய் இருக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போனே விஜய் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டே இருக்கிறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து நைட்டு வந்து விஜயோட வீட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. லைட் எதுவுமே போடாம இருட்டா இருக்குது. என்ன இருட்டா இருக்குது, நம்ம சொன்னத கேட்டு காலி பண்ணி போயிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து தோள்ல கை வைக்கிறாங்க. ஐயய்யோ! அம்மா நானு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்குள்ள பாட்டி தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப உடனே பாட்டிட்ட நீதானா? ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்னோடனே, என்னடி அந்த பையன காணோம் தேடிட்டு இருக்கேன்னோனே, அப்படிலாம் இல்ல இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீழ வராங்க. கீழ வந்து அந்த கீழ ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல அந்த மாமி, அவங்க கிட்ட வந்துட்டு என்னம்மா நீ இந்த நேரம் இங்க என்ன பண்ற? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்ல உங்க செடியெல்லாம் அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நாங்களும் மேல செடி வைக்கலாமான்னோனே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 செடி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த பக்கத்துல கொஞ்சம் பால்கனி இருக்குல்ல, அதுல வச்சா நல்லாருக்கும். அங்க வச்சுக்கட்டுமா? ஆனா அந்த வீட்ல யாராவது குடி வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க தான் பேசிக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு காவேரி சொன்னோனே, அங்க தான் ஏற்கனவே விஜய்ன்னு ஒரு பையன் இருக்கான்ல, என்ன தெரியாத மாரி பேசுற? அப்படின்னோனே, ஆமா அவர் அங்க தான் இருக்காரு. வீடு காலி பண்றாருன்னு யாரோ சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னோனே, இல்லையே! அவன் இங்க தானே இருக்கிறான். எங்கேயும் காலி பண்ணி போகலையே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் வந்துடுறாரு. விஜய பார்த்தோனே காவேரி வந்து அங்கருந்து ஓடிடுறாங்க. அப்ப உடனே, "நீ என் வீடு காலி பண்ணிட்டு போறேன்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல." அத அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு போறான்னோனே, விஜய்க்கு வந்து அப்படியே அப்படியே சந்தோஷமாயிருது. அப்புறமா அவங்க வந்து அந்த செடி, அந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க விஜய் கிட்ட. அப்புறமா அவங்க போனோனே, "ஐயோ! அவ அவங்க காதுல நல்லா பூ சுத்திட்டு போயிருக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹாப்பி ஆயிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கா இங்க வந்து பாட்டி வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பின்னாடியே விஜய் வந்து பாட்டிய கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. பாட்டி வந்து ஐய்யய்யோ! இந்த சாரதாக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். அதனால நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்டி சொல்லிட்டு பாட்டி அப்படியே கண்ட்ரோலா வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்ல குமரன் வேற வந்துடுறாரு. குமரன பார்த்தோனே குமரன் குட் மார்னிங் சொல்றாரு விஜய். நம்ம பேசுறத பார்த்தா இந்த அம்மாச்சி போய் அத்தைக்கிட்ட போட்டு விட்டுருச்சுன்னா என்ன பண்றது சொல்லிட்டு குமரனும் பேச மாட்டேங்கிறாரு. அம்மாச்சி நீ வா ஏறு போவோம் அப்டின்னோனே, ஆமா சண்டைக்காரங்க கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு அப்டி சொல்லிட்டு பாட்டியும் குமரன் கூட ஏறி கிளம்பி போயிறாங்க. "இங்க பாருங்க பாட்டி வாக்கிங் வந்துட்டு சுகர் லெவல் கம்மி பண்றதுக்கு முன்னாடி வண்டியில ஏறி போறீங்க" அப்படின்னு விஜய் கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் வீட்டுக்கு வந்து கங்கா கூட இன்னைக்கு நான் தானே சமைப்பேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் அப்படியே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து டக்குன்னு காவேரி வந்து ரூம்குள்ள இருந்து வெளியில வராங்க. அப்ப அவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே விஜய் வந்து அவங்க காவேரி சமைக்கும்போது விஜய் வந்து, "என்ன செல்லம் என்ன பண்ணிட்டு இருக்கன்னோனே" "பார்த்தா என்ன தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்ல துணி துவைக்கிறேன்னு ஏதோ கிண்டலா சொல்லுவியோன்னு நினைச்சேன் அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க. நான் யாரு அப்படின்னோனே, நீ காவேரி அப்படின்னோனே, காவேரி முறைக்கிறாங்க. உங்களுக்கு யாரு அப்படின்னோனே, ஓ! நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ, அத இப்ப நான் சொல்லணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு, காவேரியோட காதுல போயிட்டு என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க. உடனே கரண்டிய கொஞ்சம் கீழ வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்றாரு. காவேரி வந்து அந்த கரண்டிய வச்சு சூடு வச்சு விட்டுட்டு, அப்புறமா அப்படியே ஊதி விடுறாங்க. அடுத்து அவங்க வந்து அவங்க அப்படியே ட்ரீம்ல இருந்து அப்படி இங்க வரும்போது, இங்க குமரனும், கங்காவும் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்தோனே, அவங்க 2 பேரும் காவேரிய பார்த்துட்டு அப்படியே தயங்கி போய் நிக்கிறாங்க. காவேரி ஒரு மாரி ஆயிருது. அதோட இந்த எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.